பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வேத வார்த்தை என்னவென்றால், இப்போல்லாம் சுயநலமான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். தன்னை குறித்து மாத்திரம் வாழ்கிற, தன் குடும்பத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஊழியத்தின் காரியங்களில் ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கார் வச்சுருந்தா இன்னொரு கார் இருந்தால் என்ன செய்யலாம், இன்னொரு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி அல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, வரிசையாக நிறையா தங்களுக்கென்று வாங்கி டெபாசிட்டு பண்ணுறது, நிலப்பலங்களை வாங்கி போடுறது, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி தன்னதாக்கி கொள்வது, ட்ரஸ்ட்டு சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, சொசைட்டி, இப்படி தங்களுடைய அதாவது ஊழியத்தையே பிஸ்னஸ் மைண்டில் பெருக்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் வாழ்ந்த ஊழியர்கள், கர்த்தர் மேலே விசுவாசம் நம்பிக்கையாக இருந்தவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காரியங்களை குறித்து நம்ம கொஞ்சம் இந்த நாளில் கொஞ்சம் பார்ப்போம். அவங்க எப்படி இருந்திருக்காங்க. அவங்களில் இருந்த ஒரு மனிதன் எப்படி இருக்கிறாருன்னா, நெகேமியா அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் எப்படி இருக்கிறார்னா, 1ஆம் அதிகாரத்தில் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின செய்தியை எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கு இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க விசாரிக்கிறாங்க. இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்மளாம் என்ன செய்வோம், ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி நம்ம சபையார் எப்படி இருக்காங்க. இப்போ பொதுவாக கூட வெளியூரில் போய் வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு மனிதனை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ராஜா அரண்மனையில் இருக்கும்போது இங்கேருந்து சில மனிதர்கள் அங்கே திருப்பி வேலை தேடி அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது, நம்ம ஊர் எப்படி இருக்குது, நம்ம ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, நம்ம ஆலயம் எப்படி இருக்குது, நம்ம பாஸ்டர் எப்படி இருக்காங்க, எல்லாம் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது உங்களுக்கு தெரியாதா, நம்மளுடைய எல்லாத்தையுமே சுட்டரித்து தீக்கரையாக்கிட்டாங்க, நம்மளுடைய எருசலேம் நகரம் என்ன செய்து சுட்டரிக்கப்பட்டுருச்சு, எல்லாமே இடிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்ன உடனே அப்படியா, அப்படி நம்மலாம் என்ன செஞ்சுருப்போம், இந்த கால உள்ள மனிதர்களாம், அப்படியோ அடடா சே இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாதே அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த சகமாக நம்மளுடைய வேலைக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த காலம் உள்ளவங்க புறப்பட்டு போயிடுவாங்க. அடுத்து ரொட்டீனாக அவங்க கொஞ்சம் நேரம் 1 hour அல்லது ஒரு நாள் என்ன செய்வாங்க, தூக்கப்பட்டுட்டு அடுத்த வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த நெகேமியாவுக்கு இருந்த பாரத்தை பார்த்தீங்களா, நெகேமியாவுக்கு நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை. அவர் என்ன செய்கிறார், அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு முழுவதாக பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். பானபாத்திரக்காரன்னா அவங்க அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான நபர். அவங்க என்னது ஒரு செக்ரட்டரி மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க தான் என்ன செய்யணும், எல்லாத்தையும் பாத்திரம் கொடுக்குறவங்க அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, அவங்க போய் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்க என்ன செய்யணும், அவங்க தான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது கரெக்டாக இருக்குதா, அது ராஜாவுக்கு கரெக்டானது தானா, சரியாக இருக்கா, செம்மையாக இருக்கான்னு சொல்லி எல்லாமே. அப்போ ராஜாவுடைய அந்த அர்த்தசாஸ்திர ராஜாவுடைய ஒரு அந்த முழு பொறுப்பு அந்த ராஜாவுடைய உயிருக்கு கேரண்டியான ஒரு மனிதன் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுட்டு கொடுக்குற ஒரு மனிதன் தான் அவங்களுக்கு கேரண்டி, ஒரு நம்பகத்தக்க மனிதன், ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸில் நெகேமியா இருக்கார். அவருக்கு மற்றவங்களை குறித்து கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே ரொம்ப துக்கித்து ரொம்ப கவலைப்படுறாரு. அதை அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, உடனே ஜெபம் பண்ணுறாரு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் ஜெபிக்கிற ஜெபம் நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார், ஆண்டவரை நோக்கி பரலோகத்தின் தேவனை குறித்து, நாங்கள் உமக்கு முன்பதாக நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், ஆண்டவரை எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களுடைய நீங்கள் இப்படியெல்லாம் நேரிடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறதுக்கு காரணமாக நாங்கள் தான் இருந்துட்டோம்னு சொல்லி பாவை அறிக்கையிட்டு என்ன செய்கிறாரு, அழுது ஜெபம் பண்ணுறாரு. அந்த 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அவர் ஜெபிச்சு முடிச்சுட்டு 2ஆம் அதிகாரம் அடுத்து அவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணி தெய்வ சமூகத்தில் நின்று முடிச்சுட்டு அவருடைய ரொட்டீன் வேலை, அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அடுத்து அவர் செய்ய போகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர் போகும்பொழுது அந்த ராஜா பார்க்குறாரு, நெகேமியா நீ என்ன இப்போ உன்னுடைய முகம் வித்தியாசமாக இருக்கே, உனக்கு உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ நல்லா தான் இருக்கிற, உனக்கு ஒரு ஜுரமோ அல்லது ஒரு இருமலோ அப்படி இல்லாமல் வேறு எந்த பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் உன் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு துக்கம் இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு ராஜா ஒரு சாதாரண தனக்கு அடுத்தவனை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிக்கிறார்னா அந்த ராஜாவுக்கும் அவனுக்கு இருந்த உறவை நினைத்து பாருங்க. அப்போ இவன் எந்த அளவுக்கு அந்த ராஜா மேலே அன்பு வைத்திருப்பான். அந்த ராஜாவுக்கு அவன் ரொம்ப பிரியமுள்ள ஒரு பானபாத்திரக்காரனா இருந்தபடினால ராஜா இவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார், இது உன்னுடைய சரீரத்தினால் உண்டான துக்கம் அல்ல, உன் மனதில் ஏதோ ஒரு துக்கம், அது என்ன என்கிட்ட சொல்லு, அதை என்னால் முடிஞ்சால் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னுடைய தேசத்தின் மக்களுக்கு தான் பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்குது, அலங்க இடிபட்டுருச்சு, என்னுடைய மூதாதையருடைய கல்லறையெல்லாம் இடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு, எங்களுடைய பேரே இல்லாமல் போகிற அளவுக்கு எங்களுடைய சந்ததியே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அறிக்கையிடுறாரு. அறிக்கையிட்ட உடனே நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு திரும்பியும் போய் அவர் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய
கிருபையை பெற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் ராஜாட்ட போகும்போது ராஜாக்கள்லேருந்து தயவு கிடைக்குது. என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு நீங்கள் கொஞ்சம் லீவ் கொடுக்கணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த லீவ் எடுத்துகிட்டு போய் எங்களுடைய தேசத்தில் போய் நான் என்ன செஞ்சிருவேன், என்னுடைய மக்களுக்கு நான் ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கிட்டு அவங்க இடித்து போட்டு அந்த ஆலயத்தை என்னால் கட்டி அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லி நான் பார்க்குறேன், நான் போயிட்டு வரணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, முதல்ல போய் துர்செய்தியை கேட்குறாரு, கேட்டு அழுகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, உபவாசம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகிறாரு. ராஜா கண்ணில் ஆண்டவர் தானே பார்த்து அது என்னென்னு விசாரிக்கும்படி தயவை காண்பிக்கிறார். அவர் தயவு கிடைத்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, ராஜா நீ போயிட்டு வான்னு சொல்லி எத்தனை நாளுங்கிறாரு, இத்தனை நாள்னு சொன்ன உடனே சரின்னு உடனே அவருக்கு இத்தனை நாள் லீவுன்னு சொல்லி சாங்ஷன் ஆயிருது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணி முடிக்கிறார். திருப்பியும் ஜெபம் பண்ணிட்டு போய் அதுக்கு தேவையான மரங்கள்லாம் வேணும், நான் போகிற வழியில் இன்னென்ன ராஜாக்கள் இந்த ஊரெல்லாம் நான் கடந்து போகணும், கடந்து போகும்போது எனக்கு எந்த ஆபத்து வராத அளவுக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு கடிதம் கொடுங்க, நான் போகிற வழியில் அவங்ககிட்டலாம் இதை நான் காமிச்சிட்டு இது ராஜாவுடைய உத்தரவோடு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பர்மிஷன் ரெக்கமெண்டட் லெட்டரை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. அப்போ மரம் எல்லாமே அவருக்கு கொடுக்கப்படுது. போகிறாரு, அங்கேயும் போய் என்ன செய்கிறாரு, திரும்பியும் வாங்கி கொண்டு போகும் பொழுது அவருக்கு எல்லா அனுகூலமான வாசல் திறக்கப்படுது. அருமையான தேவ பிள்ளைகளை, திறக்கப்பட்டது மட்டுமல்லாமல் போகும்பொழுது என்ன செய்கிறார், ஞானமாக போய் செயல்படுறார். போன உடனே நான் தான் உங்களுக்கு எல்லாம் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி அவங்ககிட்ட டைரெக்டாக போய் மோதலை. அங்கே போய் என்ன செய்கிறாரு, போய் முதல்ல யாருக்குமே தெரியாமல் ஒரு பின்னாடி வாசல் வழியாக போய் என்ன செய்கிறாரு, தேசம் எப்படி கிடக்குது என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து திருப்பி அதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து அலங்கத்தை எடுத்து கட்டினார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கீங்க? நெகேமியா போல நெகேமியா சரித்திரத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க. அவர் எவ்வளோ ஞானமாக உள்ளேயே இருந்து சன்பல்லாத்து, தொபியா இப்படி நிறைய பேர் நிறைய உள்ளேருந்து எழும்புவாங்க. எழும்பிட்டு என்ன செய்வாங்க, இவர் கட்டுற அந்த கட்டடத்தை பார்த்து கேலி பண்ணுவாங்க, பல பிரச்சனைகளை பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் அவர் எதிரேயாக போகாத அளவுக்கு இந்த நல்ல வேலைக்கு நீ உங்களுடைய கைகளை திடப்படுத்துங்கள்னு சொல்லி அவரோடு இணைந்து செயல்படுகிற கொஞ்சம் மனிதர்களை சேர்த்து கொண்டார். எதிராக இருக்கிற மனிதர்களை விலக்கிவிட்டு தன்னோடு இணைந்து இந்த தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான மனிதர்களை சேர்த்து கொண்டு அவர்களையும் வைத்து அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நம்மளும் கூட தேவனுக்காக என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், நம்ம இந்த உலகத்தை குறித்தே சிந்தித்துக்கிட்டு இருக்கோமா? அருமையான தெய்வ பிள்ளைகளை, 2 மாதம் கடந்து முடிய போகிறது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அலங்கம் இடிக்கப்பட்டு ஆயிருச்சு. நாட்கள் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். வருகை சீக்கிரமாக இருக்குது. நம்ம எழும்பணும், தேவனுக்காக எழும்பணும். நெகேமியா எழும்புனது போல நாமளும் என்ன செய்யணும், நம்மளுடைய மக்களுக்காக அழ வேணும், தேவ சமூகத்தில் புலம்ப வேணும். நாங்கள் பாவம் செய்துட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னித்து ஜனங்களை எழுப்பி விடுங்க என்று சொல்லி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு கூட்ட ஜனங்களை சேர்க்க வேண்டும். நம்மளை கேலி செய்கிற ஜனங்கள், அந்த நெகேமியா சரித்திரத்தை நீங்கள் வாசிங்க. அதில் நிறைய என்ன செய்வாங்க, அவர் அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது நிறைய கேலி பண்ணி சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, செய்ய விடாமல் நிறைய தடுப்பாங்க, நிறைய வித பிரச்சனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நம்மளும் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அந்த ஊழியத்தின் பணியில் நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிறைய ஜனங்கள் எழும்புவாங்க. நிறைய பேர், ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அப்ரிசியேட் பண்ணி நம்மளையும் கைகோர்த்து கூட சேர்த்துக் கொள்வாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நம்மளை நெக்லெக்ட் பண்ணி நம்மளை என்ன செய்வாங்க, சோர்வடைய பண்ணுவாங்க. சோர்வடைய பண்ணுகிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆமாம், எப்போ வரப்போறாரு, வரேன்னு சொல்கிறாரு, வருகன்னு சொல்கிறீங்க, கடைசி காலங்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை, நல்லா ஆண்டு அனுபவிக்கிறத விட்டுட்டு எங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா, இப்படியெல்லாம் நம்மளையும் என்ன செய்வாங்க, நெகேமியாவை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அந்த காலங்களில் சிரித்த மனிதர்களைப் போல நம்மளை பார்த்து இந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறாங்க, சொந்தங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே நல்லாவே இல்லை, நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, நீங்கள் அதை பண்ணிடுவீங்களா இதை பண்ணிடுவீங்களா, நம்மளை நிறைய சோர்வுக்குள்ளாக்குற மனிதர்கள் நிறையா இருக்காங்க. அவங்க மத்தியில் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம அவங்க மத்தியிலெல்லாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேணும். நமக்கு தோள் கொடுக்குற, நமக்கு கை கொடுக்குற, நம்மளோடு இணைந்து ஊழியத்தை செய்கிற நல்ல மக்களை நம்ம இந்த நல்ல வேலைக்கு நீங்கள் சரிதான் எங்கூட சேர்ந்து கொள்ளுங்க என்று சேர்த்துக்கொண்டு நம்ம ஜெபிப்போம், உபவாசிப்போம், வேதத்தை வாசிப்போம், தேவராஜ்யத்தை கட்டுவோம், நம்ம குடும்பத்தை கட்டுவோம், சமுதாயத்தை கட்டுவோம், கர்த்தருக்காய் வாழுவோம், கர்த்தருக்காய் நம்முடைய கைகளை திடப்படுத்துவோம். கர்த்தருக்காய் வாழ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவாராக. இந்த காலம் கடைசி காலம், நம்ம எழும்புவோம், ராஜ்யத்தை கட்டுவோம். உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய என்ன செய்கிறாங்க, அழிந்து கொண்டு இருக்காங்க, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இவங்களை மீண்டெடுக்க நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நெகேமியா போல தேவனை நோக்கி பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். அந்த ராஜாதி ராஜனை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார், அவர் அருகில் இருக்கிறார். நம்மளுடைய துக்கம் எதை நிறைந்தது, எதை குறித்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உலகத்தை குறித்த துக்கம் நம்மளை நெருக்குதா, இல்லை ஆவிக்குரிய துக்கம் கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மளுடைய ராஜாதி ராஜா அறிந்து கொள்வார். அந்த நல்ல வேலைக்கு நமக்கு தேவையான அனுகூலமான வாசல்களை திறப்பார். நெகேமியாவுக்கு அந்த அஸ்த ராஜா திறந்தது போல பரலோகத்தின் ராஜாதி ராஜா நமக்கு வழி வாசல்களை திறந்து, நமக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து, கடிதங்களை கொடுத்து நம்மளை திடப்படுத்தி கட்டி எழுப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து அவருடைய ராஜ்யத்தை நம்ம மூலமாய் திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. நாம ஜெபிப்போம்.
அன்பின் பரலோகத்தின் ராஜாதி ராஜா நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவரே, ஆண்டவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தை குறித்த துக்கம் மனிதர்களை ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த நல்ல வேலைக்கு ஆண்டவரே அநேகரை எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்க. ராஜ்யத்தின் பணிக்கு எழுப்புங்க. நெகேமியாவை போல தேவ சித்தத்தை செய்கிற மனிதர்களை எழுப்பி ராஜ்யத்தின் பணியை செய்து முடிக்க கட்டி எழுப்ப ஒவ்வொருத்தருக்கு கிருபை தாங்க. எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவனை கடுத்த காரியங்களை சிந்திக்கிறதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரை கட்டுவதற்கு ஒவ்வொருத்தருக்கு கிருபை தாங்க. கூட இருங்க, ஆசீர்வதிங்க. இந்த 2 மாத காலம் தேவ கிருபை இருந்தது போல வருகின்ற நாட்களும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நடத்தி தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.